ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ஜாய் சமையலில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன பிரியாணி பார்க்குறீங்களா? சென்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகா, ஃப்ரெண்ட்ஸ், புதினாவும் கொத்தமல்லியும் இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் வெள்ளை சுண்டலை ஒரு 5 விசில் விட்டு இது பண்ணி வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தாளிக்க ஜீரகம், சோம்பு, ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதாகட்டும், சூடாகிடுச்சு. இப்போ தாளிக்க வேண்டிய பொருளாக சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டு போடுறதோட இது தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிலாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இது கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதோட இந்த மசாலையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் இதாகட்டும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக அரிசி சேர்க்கல, கொஞ்சோண்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிடிப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அதை தண்ணியெலாம் நீக்கிட்டு இதை விட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 போட்டிருக்கேன் நான். அதாவது 1/2னா 1/2 கிலோ அரிசி. அதுக்கு இந்த செம்பில் 1/4 தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை முடியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. பிரியாணி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் விசில்லாம் அடங்கிருச்சு. பாருங்க பிரியாணி எப்படி வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டேஸ்ட்லாம் பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. நல்லா கிண்டி விட்டு செம்மையாக இருக்கும். இது ஒரு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.